ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Hi-Inno சேனல். Hi-Inno சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு தொகையல் தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நிறைய டைம் நம்ம வீட்டில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினாலாம் எக்ஸஸாக இருக்கும். அது வீணாகாமல் இந்த மாதிரி தொகையல் செஞ்சீங்க அப்படின்னா இட்லி, தோசை, சூடான சாதத்தோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்டியான இந்த தொகையல் எப்படி செய்யுது அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சரி வாங்க ஃப்ரெண்ட், இந்த தொகையல் எப்படி செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கலாம். பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து இருக்கேன். உங்ககிட்ட கருப்பு உளுந்து இல்லைனாலும் பரவாயில்ல, வெள்ளை உளுந்து இருந்ததுன்னா நீங்க அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். கருப்பு உளுந்து சேர்த்துட்டு அது வாசனை வர்ற வரைக்கும் நான் எண்ணெயில நல்லா வறுத்துக்க போறேன். இப்போ உளுந்து ஓரளவுக்கு நல்லா வறுபட்டு கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. இதுல வந்துட்டு 2 துண்டு அளவுக்கு இஞ்சி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துட்டு அதையும் நான் அந்த எண்ணெயில வதக்கிக்க போறேன். இஞ்சி பூண்டு ஓரளவுக்கு நல்லா அந்த எண்ணெயில வதங்கிடுச்சு. இதோட காரத்துக்காக நான் வந்துட்டு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கேன். உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க எக்ஸ்ட்ரா எந்த அளவுக்கு வேணுமோ சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாயும் சேர்த்துட்டு அந்த எண்ணெயில நல்லா நான் வதக்கிக்கிறேன். கடைசியா இதோட நான் வந்துட்டு 1 கப் அளவுக்கு கருவேப்பிலை, அதே 1 கப் அளவுக்கு புதினா, அதே 1 கப் அளவுக்கு கொத்தமல்லி தழை, இது மூணையும் சேர்த்து அந்த எண்ணெயிலே நான் வதக்கிக்க போறேன். அடுப்பை சிம்ல வச்சுட்டு நம்ம அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினாவோட கலர் மாறாத அளவுக்கு நம்ம வதக்கிக்க போறோம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அந்த வானலோட சூட்லேயே வதங்கினாலே போதும். நிறைய டைம் நம்ம காய்கறி வாங்க போறப்போ எக்ஸஸா வந்துட்டு கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாம் இருக்கும். அப்ப நம்ம சட்னி அரைப்போம். நீங்க இந்த மாதிரி தொகையல் செஞ்சுட்டீங்கனாலும் தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதத்தோட, இட்லி, தோசை இல்ல நீங்க வெறும் சுடு சாதத்தோட போட்டு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். இது நல்லா ஆனதுக்கு அப்புறமா நான் மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போறேன். கடைசியா வந்துட்டு சின்னதா வந்துட்டு ஒரு கோலி குண்டு அளவுக்கு புளி சேர்த்துக்க போறேன். புளி சேர்த்துட்டு கொஞ்சமா நம்ம தண்ணி விட்டு கெட்டியா அரைச்சிக்கலாம். உங்களுக்கு இதுல வந்துட்டு சிலருக்கு இனிப்பு போடுவாங்க. ஒரு சின்ன துண்டு அளவுக்கு நீங்க வெல்லம் சேர்த்துக்கிட்டு அரைச்சிங்கனாலும் அதனோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு இனிப்பு தேவையில்லை அப்படின்னு நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ இந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் திக்கா அரைச்சிக்கலாம். இதை நம்ம அப்படியேவும் சாப்பிடலாம் சாதத்தோட போட்டு. இல்ல உங்களுக்கு தாளிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கனாலும் தாளிச்சிக்கலாம். நான் இன்னைக்கு தாளிக்க போறேன். சூப்பரா நம்மளுடைய தொகையல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப தாளிச்சிக்கலாம். ஒரு தாளிப்பு கரண்டி சூடு பண்ணிக்கிறேன். தாளிக்கிறதுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்க போறேன். இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயில நல்லா சூடாகட்டும். இதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் வெள்ளை உளுத்தம் பருப்பு, ரெண்டும் நல்லா எண்ணெயில பொரியட்டும். கடுகு, உளுத்தம் பருப்பு நல்லா எண்ணெயில பொரிஞ்சிச்சு. கடைசியா வந்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை வந்துட்டு நம்ம அரைச்சு வச்சிருந்த தொகையிலோட சேர்த்துட வேண்டியதான். சூப்பரான டேஸ்ட்ல இந்த தொகையில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி எல்லாம் வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்ல ரொம்பவே நல்லா இருக்கும். செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Hi-Inno சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்ல ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோட நான் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.